உட்பட்ட காரியாபட்டி ஊர் உறவுகளுக்கும் காரியாபட்டி சுற்றுவட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், தொழிலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பாண்டியர் வரலாறு ஆய்வு பணியை முழுமையாக செய்யலாம் என்கிற மறுபதிப்புக்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சூழலில் காலமும் களமும் என்னை இந்த பொது தொகுதியில் போட்டியிட வைத்திருக்கிறது. நாங்கள் இது குறித்து திட்டமிடவில்லை. இயற்கை எங்களை இந்த களத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதை என் சமூகம் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வித்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் உரிமையோடு முன்வைக்கிறேன். நமக்கு பின் அரசியல் தொடங்கிய சமூகங்கள், குறிப்பாக வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் இருக்கிறது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்றைக்கு சிந்தி சிதறி போய் தனித்தனியாக ஆளாளுக்கு அமைப்பு இயக்கம் என்று ஒரு நபர்கள், தனிநபர்கள் பயன்களை தொடங்கி இருக்கிறாங்க. 1000 பூக்கள் மலரட்டும் என்று மாவு சொல்வார். ஆனால் இந்த தலைமுறைக்கான தலைமை எது அப்படிங்கிறதை இந்த சமூகம் இடம் கொண்டால் நாம் எதிர்காலத்தில் ஒரு அரசியலை உண்டு பண்ணலாம். ஒரு அமைப்பாக நாம் இருந்தால் மட்டும்தான், சமூக கட்டமைப்பாக இருந்து கூட நம்ம அரசியலை வெற்றி பெற முடியாது. ஒரு அரசியல் இயக்கமாக அமைப்பாக நாம் இருக்கிற போதுதான் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். இல்லை என்றால் இப்படியே நம்ம முயற்சிகள் செய்து கொண்டே போராட வெற்றி பெற முடியாது. இதை சமூக சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் இதை விளங்கிக் கொள்ளலாம். சில புரிதலுக்காக சில செய்திகளை நாம் உங்களோடு பகிர விரும்புகிறேன். ஏற்கனவே வலைதளங்களில் பேசிட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவன் தொடர்ந்து தன்னுடைய உரையினுடைய நிறைவாக அமைப்பாக திரளுங்கள் அவங்க முழக்கத்தை வைப்பாங்க. அதை சொல்லி அவர்கள் அமைப்பாகவே திரண்டு இந்த சமூகம் அமைப்பாக திரள கலவர காலங்களில் கலவர சூழலில் உணர்ச்சி வயப்பட்டு நாம் ஒன்று சேர்ந்ததுடைய நாம் நாம ஒரு கொள்கை வழியில் கருத்தியலை பேசி, தத்துவம் பேசி, நமக்கான ஒரு அரசியலை பேசி நாம் ஒன்று சேர, இதுதான் இங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு. அந்த கலவர உணர்ச்சி வயம் தனிஞ்ச உடனே நாம் தானாகவே தூள் தூளாயிட்டோம்னு தான் சொல்லணும். உடைஞ்சு நிறுங்கல, நம்ம ஒட்டவே இல்லை. இது ஒன்று. இன்னொன்று, சசிகலா நடராஜன் அவர் இருக்கிற போது அவர்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க தமிழ்னு பேசுறீங்க, ஆனால் முக்குளத்தோரை மட்டும்தான் வச்சு அரசியல் பண்றீங்க, இது எந்த வகையில அது சரியானதாக இருக்குன்னு கேட்கிறாங்க. முக்குளத்தோரை தாண்டி அரசியல் செய்வதற்கு தகுதியுடைய சமூகம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, அவர்களையும் சேர்த்து நாங்கள் அரசியல் செய்வோம் அப்படிங்கிற அவங்களுடைய பார்வை. இது நம்ம ஒரு படிப்பனையாக எடுக்கணும். அப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு இந்த சமூகம் அரசியல் செய்வதற்கு தகுதியற்ற சமூகமாக இருக்கிறோம். அப்ப இந்த சமூகத்தை எதிர்காலத்தில் நாம் அரசியலுக்கு தகுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. ஒன்று, அமைப்பாக திரளுவது கிடையாது. அடுத்து, அரசியலுக்கு தகுதியே இல்லாத சமூகம் என்ற படிமத்தில் வச்சிருக்கோம். நமக்கு பின்பு வந்த பறையர் சமூகம், அருந்ததியர் சமூகம் கூட அரசியல் ஆயிடுச்சு, அமைப்பாயிடுச்சு. ஆனால் நாம் அப்படி இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் செவிச்சுன்னா நான் கொஞ்சம் நீண்ட நேரம் கூட உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். பெரிய ஆளுமைகள் இருக்கிறீங்க. இந்த செய்தி போகணும். இந்த செய்தியை நான் விதைக்கணும். இந்த சமூகத்தை அமைப்பாக்க, அரசியலாக்குவதற்கான செய்தியை விதைக்கணும். இன்னொன்று, ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயாவை நான் கடந்த மாசம் சந்திச்சேன். என்னுடைய பிறந்த நாள் மார்ச் 5 வன்னியர் இருக்கிற உருவாக்கிகள் மாநாடு நடந்தாங்க. அந்த நாளில் ஐயாவிடம் ஆசீர்வாதம் வாங்க எங்களை வாழ்த்தினார். பிள்ளைகள் எல்லாரையும் நல்லா வாழ்த்தினார். உடனே
எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அவர் சொன்னது. தமிழ்நாட்டிலே உருப்படாத ஒரு சமூகம் இருக்குன்னா அது இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் தான். வருந்தினார், வேதனைப்பட்டார். நாம தான் மல்லர்கள், இந்த 2 சமூகம் தான் மல்லர்கள். மல்லர்களாக இருந்து நம்ம பின்னாடி வன்னியர் எதிராக புரிஞ்சோம். இதை ஒன்றாக்கி என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்துட்டார். இமானுவேல் தேவேந்திரன் பேரில் மாவட்டத்துக்கு நான் வேண்டுகோள் வச்சேன். இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு அன்றைக்கே 15 லட்சம் ரூபாய் நாங்கள் தூக்கி கொடுத்தோம். அதையும் உருப்படியாக பண்ணலை என்று தன்னுடைய வருத்தத்தை, வேதனையை கடந்த காலத்தில் எங்களை பதிவு செஞ்சார். கைவிட்டுட்டோம். சரியான அரசியல் தலைமை நமக்கு இல்லாதனால நாம தொலைநோக்கு பார்வைங்க எடுத்தோம் கவிழ்த்தோங்கிறது தான் இங்க இருந்தது. தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நம்ம ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் எக்ஸ் எம்எல்ஏ இருந்திருக்கோம். 2-3 பேராவது எம்எல்ஏ இருந்திருக்கோம். ஒரு 2-3 எம்பி இருந்திருக்கும். இந்த வாய்ப்பை ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு தலைமை, அப்படி ஒரு தலைமை இல்லை. ஒரு தலைமை வாய்க்காது. உள்ளார்ந்த உணர்வோடு, தாய் உள்ளத்தோடு நம்மை அரவணைத்து இந்த சமூகத்தை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க, எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கிற போது ஒரு தாய் மக்கள் சொல்லி உறவு பாராட்ட தலைமை நம்ம இந்த இது கூட அடுத்த ஒரு முறை இங்கு பாட்டம்ங்கிற ஊர்ல ஒரு நம்முடைய உறவினர் இறந்துறாரு. வெளிநாடு மலேசியாவிலே அந்த உடலை வாங்குவதற்கு வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் போராடி வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்து அடக்கம் செய்யற வரைக்கும் இங்க இருக்கிறாரு. இருந்துட்டு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த சமூகத்துடைய வாக்கு வங்கிக்காக, இந்த சமூகத்தை ஆலயத்துக்காக நீங்க பயன்படுத்துறதுக்கு இது போல ஒரு அரசியல் போக்கை மாற்றி காட்டுவதை தான் நான் அந்த கடத்துக்கு வந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் எல்லாம் முழுமையான ஆதரவை கொடுக்கணும். குறிப்பா நம்ம பேசுற செய்தி இன்னைக்கு உலகத்துக்கு போகும். அதை விட நீங்கள் நம்முடைய உற்றார் உறவுகள், இன்னைக்கு உலகமே நம்முடைய கைக்குள்ள இருக்கு, கைபேசிங்கிற அந்த கைக்குள்ள இருக்குது. இதை பயன்படுத்தி ஒரு மௌன புரட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அரசு ஊழியர்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிற போதெல்லாம் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டேன், எனக்கு பெருமையா இருக்கு, நான் பிறவி கடமை செஞ்சுட்டேன்னு சொல்லி எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பரவணும். இதை 4 நாட்கள் இருக்கு. அது கூட நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். எப்படி 96 சமூக கொடியங்குளம் உரையாடப்பட்ட போது ஏற்பட்ட அந்த வலி, வேதனை, அவமானம், அது சமூக உணர்வாக அரசியலாக மாறி ஓட்டப்படாத தொகுதி, எனக்கு அன்னைக்கு ஓட்டப்படாத தொகுதி, ஒத்த ஓட்டு கூட மாறாது. ஒத்த ஓட்டப்பட போட்டுட்டு வேற எவனும் ஊர்ல உயிரோட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பாக நம்ம இருந்து ஒரு சமூகத்தின் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அண்ணன் கிருஷ்ணசாமியை சட்டப்பேரவைக்கு அனுப்பிய வரலாறு தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கான வரலாறு. தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணை தரப்பட்டோம். நாங்குநேரி இடைத்தேர்தலில் மக்கள் தேர்தலை புறக்கணிச்ச போது நான் தான் கடைசி நேரத்தில் போய் ஒரே நாள் 10 ஊர்ல மட்டும்தான் பரப்புரை செய்யணும். எளிய முறையில் 10 ஊர்லயும் பெண்கள்கிட்ட சூடத்துல ஊரை கூட்டி சத்தியம் வாங்கினேன். முடிவு எடுத்துட்டே முடிவு உறுதியா இருந்தோம். ஓட்டு போட்டுறக்கூடாது. இன்னைக்கு நீங்க வலைத்தளத்துல தட்டி பார்த்தா தெரியும். நாங்குநேரி செந்தில் மண்டலத்தில் போட்டா தெரியும். பணத்தை வாங்கல. எங்கேயும் ஒரு ஊர்ல மட்டும் பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கின ஊரும் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, கூட மாட்டோம். தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி எத்தனை பேர் இயக்கம் நடத்துவாங்க. குடும்பத்தில் கூட ஓட்டு போடாம தடுக்க முடியாது. ஆனால் சமூகம் மன வைத்தால் ஒரு தொகுதியே தேர்தலை புறக்கணிச்ச வரலாறு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி. இந்த சமூகம் நினைத்தால் எதையும் செய்யும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஓட்டப்படாரும் நாங்குநேரியும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. அடுத்த கட்ட வரலாற்றில் ராமநாதபுரம் பொது தொகுதியும் ஒரு வரலாறு கிடைக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இந்த தொகுதி பகுதி முழுவதும் நம்முடைய சொந்தங்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வலைத்தளங்களை செய்தி அனுப்புங்க. முக்கியமானவர்கள்ட்ட வாக்கு செய்தி கொடுத்தா அழைச்சு பேசுங்க. எனக்கு ஒரு பரப்புரை வாகனம் கூட ஏற்பாடு பண்ண முடியல. சொந்த வாகனம் இல்லை. ஒரு தம்பி தங்குறதுக்கு வீடு கொடுக்குறாரு, சோறு கொடுக்குறாரு. 10 பேர் நின்றுட்டு தான் படாத பாடு கொடுத்துருக்கோம். பெரிய ஆதரவு இல்லை இந்த சமூகத்தில். அதுக்கு மத்தியில் அவதூறுகள் வரப்ப தொடங்கினாங்க. இதெல்லாம் எதிர்கொண்டு நாம் இந்த களத்தில் நின்று இந்த சமூகத்திற்கான அடையாளத்தை ஒரு அரசியலில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் நீங்கள் எல்லாம் முழுமூச்சோடு உழைக்கணும். இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு. இதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா சட்டமன்றத்திற்கு நான் உறுதியாக செல்வேன். அதற்கான வாய்ப்பு 2026 உருவாக்கும். அதை உருவாக்கத்தான் இந்த களத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா 20 ஆண்டுகள் இந்த சமூகத்துக்கு உழைச்சிருக்கிறேன். இமானுவேல் சேகரன் இந்த சமூக இழிவை போக்குவதற்கு அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் தான் களத்துக்கு வந்தாரு. காங்கிரஸ் கட்சி ஏமாற்றியது.
இமானுவேல் சேகரன் பேர் மாற்றி எல்லாம் வாக்குறுதி சொல்லி தெருவில் விட்டு படுகொலை செய்ய வச்சாங்க. அவருடைய அந்த பயணம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கும் நாம் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சி வெற்றி பெறணும். அது வெற்றி பெறணும்னா இந்த நாடாளுமன்ற களத்தை இந்த சமூகம் சரியாக பயன்படுத்தினால் 26ல் குறைந்தது செந்தில்மலர் சட்டமன்றத்துக்கு மனசு வச்சா இங்க இப்பவுமே நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த களத்தில். ஏனால் 5 மணி போட்டி இருக்கு, 25 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஆளாளுக்கு சல்லியா பிரிச்சு இல்ல நடுநிலையாளர் சிலர் வாக்குகள் செலுத்தாம கொஞ்சம் குறைஞ்சு ஒரு மாற்றம் என்னென்னாச்சும் நடக்கலாம் அரசியல் களத்தில். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாம் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய களமாகவும் இது இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சாதி சார்ந்துதான் எல்லாரும் வேலை செய்யறாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாமே நவஸ்கனிக்கு தான் ஓட்டு பண்ண முடிவு இருக்கிறாங்க. மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவிலையும் திமுகவிலையும் எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் ஓபிஎஸ் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இதை போல அதை பார்த்தாவது இந்த சமூகம் உணர்வு பெற்று ஓர்மை பெற்று ஒட்டுமொத்த வாக்குகளையும் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வழங்கினால் நான் நாடாளுமன்றத்திற்கு போவது உறுதி. நாடாளுமன்றத்தில் பட்டியல் வெளியேற்றத்தினுடைய குரல் ஒலிக்கும். அதற்கான வாய்ப்பை நீங்கள் வழங்கணும். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் உங்களுக்கு சொந்தக்காரன் உங்களுடைய ரத்தம் ஓடுகிற ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது செந்தில்மலர் மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் யாருக்கு பார்க்க போடக்கூடிய எதிரிகளுக்கு போடப்படுகிறா, இரண்டகர்களுக்கு போடப்படுகிறா, வேற வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு சாய்ஸே இல்லை. எனக்கு தான் நீங்கள் போட்டாகணும். எனக்கு அந்த உரிமை இருக்குது, அதை கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. எனக்கு வாக்கு செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் செய்தாக வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வரலாற்றில் அடையாளப்படுத்திய செந்தில்மலரை நீங்கள் அரசியலில் அடையாளப்படுத்துங்கள். இந்த அடையாளம் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.